அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூன் மாசம் 25ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம அமாவாசையும் நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள் தேவதை வசிய நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு 7 மணி 7 நிமிடங்களுக்கு 7 அரிசியை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல எக்கச்சக்கமா பணம் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா ஆஷாட அமாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு. பொதுவா அமாவாசை நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 25-25ங்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த மாதிரி போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய சமயத்திலையும் பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 7-7ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி 25, வருஷம் 25. அந்த வகையில 25ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 7. தேதியிலையும் வருஷத்திலையும் 7ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை இன்னைக்கு நமக்கு வருது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சரியா 7 மணி 7 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அந்த 7ங்கிற நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும். உடனடியா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாள்ல நம்ம முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கும், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும், பணம் பல மடங்கு சேர்றதுக்கும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை முதல் வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்த நாள்ல இந்த தேவதையோட பெயரை நீங்க சொன்னாலே போதும், இன்ஸ்டன்டா உங்க வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் நடக்கும். பல கோடி பேரோட வாழ்க்கைய மாற்றின ஒரு சக்தி வாய்ந்த தேவதைய பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். காடஸ் ஆஃப் மேஜிக்னு கூட அந்த தேவதைய நாம சொல்லலாம். அந்த தேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் 4 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு சோடசக்கலை நேரம் இருக்கு. நாம நினைச்சத அப்படியே அள்ளித்தரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்துல 5 வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தையும் கொடுத்திருக்கேன். அடுத்த வீடியோல 5 மணிக்கு, அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு 5 ரூபாய பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும், கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன். இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தேவையான பொருட்கள் மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதுமானது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 அரிசி நமக்கு தேவைப்படும். எண்ணி 7 அரிசியை எடுத்துக்கோங்க. பச்சரிசியும் எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். இன்னும் கேட்டீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். பாஸ்மதி ரைஸ் உங்ககிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தாலே போதுமானது.
கோடு போடாத பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு 7 மணி 7 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்ப பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும்னு சொல்லி பாசிட்டிவா ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்க எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம். அதாவது கடன் பிரச்சனை தீரணும், பண கஷ்டம் குறையணும்னு சொல்லி இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு பண கஷ்டமும் கடனும் அதிகமாகும். அதனால பாசிட்டிவா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை அந்த பேப்பர்ல சென்டரா எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், ஸ்கிரீன்லயும் தெரியும். 71269. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன், 71269. இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இது. இப்போ ஒரு சின்ன சைஸ் பேப்பர்ல இந்த ஏஞ்சல் நம்பரை சென்டர்ல எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஏஞ்சல் நம்பருக்கு மேல 7 அரிசியை வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய அரிசி கீழே விழாத மாதிரி பார்த்து கவனமா மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்ப பணத்துக்கான அஃபர்மேஷன் ஏதாவது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி கூட நீங்க சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷனை கூட தாராளமா சொல்லலாம். நம்ம சேனல்ல பணவசியத்துக்கான நிறைய அஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல எந்த அஃபர்மேஷனை வேணாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. கட்டாயமா பர்ஸ்ல 10 ரூபாயாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க பர்ஸ்ல வேற ஏதாவது தாந்திரிக பொருள் இருந்ததுன்னா அது கூட சேர்த்து இந்த பேப்பரையும் நீங்க வைக்கலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே மாதிரி உங்க பர்ஸ்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வெளியில தூக்கி போட்டுருங்க. இது பணவரவுல தடைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சேஃப்டி பின், ஹேர் பின் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து முதல்ல வெளியில போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பர் உங்க கண்ணில் எப்ப படுதோ அப்ப இந்த பேப்பரை எடுத்து அந்த அரிசியோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றத்தை, நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.